வெல்கம் டு ஷெபி டைப்ரைட்டிங் அண்ட் ஷார்ட் அண்ட் கிளாஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறதுன்னா எக்ஸசைஸ் 9 பார்ப்போம். ஹாப் காப்னு சொல்லும்போது ஓ வவல் அபோவ் தி லைன்ல சி பி, சி வந்து அபோவ் தி லைன்ல போடணும். சி பி ஓ டாட் வைக்கணும். ஓ சி அடுத்து ஓ பி காப். நெக்ஸ்ட் கேட்ச் கேட்ச்னும்போது கே சே அபோவ் தி லைன்ல கே சே டாட் வவல். நெக்ஸ்ட் பேட்ச் பேட்ச்னு சொல்லும்போது பி இத்து பி இத்து எல்லாமே அபோதி லைன்ல ஆவல் இருக்கிறனால அபோதி லைன்ல எழுதணும். நெக்ஸ்ட் பாத் பாத்னு போது பி இத்து டாட் வவல். நெக்ஸ்ட் பேட் பேட்னு சொல்லும்போது பி டி ஏ வவல். நெக்ஸ்ட் பேட்லாக் பேட்லாக் சொல்லும்போது PDLK இந்த 4 ஸ்ட்ரோக் இருக்கு. அபோவ் தி லைன்ல P நெக்ஸ்ட் DLK ஸ்ட்ரோக்கிங் வைக்கணும்னா P அடுத்து A இருக்கனால PA, L அடுத்து O இருக்கனால லாக். இப்போ இங்க L அடுத்து ஃபர்ஸ்ட் இதுல டேஷ் வவல் போடணும். அப்போ P பேட்லாக். நெக்ஸ்ட் கேஷ் கேஷ்னு சொல்லும்போது K இஷ் அபோவ் தி லைன்ல K இஷ் போட்டு டாட் வவல் வைக்கணும். நெக்ஸ்ட் கேஷியர் கேஷியர்னு சொல்லும்போது கே இஷ் ஆர் போதி லைன்ல கே இஷ் டவுன்வர்ட் ஆர் பண்ணணும். இங்கே ஏ வவல் வைக்கணும். நெக்ஸ்ட் டங் டங் சொல்லும்போது டி இங் இது ஓ வவல் ஆனால ஆன் தி லைன்ல எழுதணும். டி இங் இங்கே டேஷ் வவல். நெக்ஸ்ட் சங் சங்கும் போது சே என் கே ஆன் தி லைன்ல சே என் கே டேஷ் வவல் போடணும். நெக்ஸ்ட் ரேங்க் ரேங்க் போது ஆர் இங் அப்வர்ட் ஆர் இங் போது ஆர் யூ இருக்கு. அப்போ அப் ஆன் தி லைன்ல எழுதணும் டேஷ் வவல். நெக்ஸ்ட் லஞ்ச் லஞ்ச் போது எல் என் சே இந்த டேஷ் வவலை இதில் போடணும். அப்போ லஞ்ச். நெக்ஸ்ட் மஞ்ச் மஞ்சுன்னு போது என் சே அபோவ் தி லைன்ல போட்டுட்டு நெக்ஸ்ட் இந்த சே ஆன் தி லைன்ல வர மாதிரி போடணும். என் சே ஓ வவல். நெக்ஸ்ட் ஹாப் ஹாப்னு சொல்லும்போது ஹெச்பி டேஷ் வவல் போடும். நெக்ஸ்ட் பில் இதெல்லாம் இனி த்ரூ தி லைன்ல எழுத முடியாத பற்றி பார்ப்போம். பில் பில் சொல்லும்போது பிஎல் பி த்ரூ தி லைன்ல போட்டு எல் இந்த டாட் வவல் வைக்கணும். பில் பில். அடுத்து பிலோ பிலோன்னு சொல்லும்போது பிஎல் இங்க பி இ வவல் இங்க வச்சுட்டு ஓ வவல் இதுல போடணும் பிலோ. நெக்ஸ்ட் சிக் சிக்குன்னு சொல்லும்போது சேயும் கேயும் சே கே இங்க சீன்னு சொல்லும்போது லைட் வவல் லைட்டா வைக்கணும். நெக்ஸ்ட் சீக் சீக்குன்னு சொல்லும்போது சே கே இங்க இ வவல் சே கே டார்க்கா இ வவல் வைக்கணும். நெக்ஸ்ட் ரீக் ரீக்குன்னு ஆர் கே ஆருக்கு முன்னாடி ஒன்றும் இல்லை அதனால அப்பட் ஆர் கே டார்க் டேஷ் டாட் வைக்கணும். நெக்ஸ்ட் ரிக்குன்னு சொல்லும்போது ஆர் கே ஆனால் லைட் வவல் அப்பட் ஆர் கே லைட் டாட் வைக்கணும். நெக்ஸ்ட் மீல் மீல்னு சொல்லும்போது எம்எல் எம் வந்து லைனுக்கு கீழே எம் எழுதி எல் மீல் டார்க்கு டாட் வைக்கணும். நெக்ஸ்ட் மில் மில்னு சொல்லும்போது லைட் எம் எல் அதே மாதிரி எழுதி ஆனால் லைட்டு டாட். நெக்ஸ்ட் இனியெல்லாம் ஆர் ஆ வச்சு வர்றது ஆருக்கு ஆருக்கு ஃப்ரெண்ட்ல ஏ வர முடியும் இதெல்லாம் பார்ப்போம். ஆர்ன்னு சொல்லும்போது ஆர் எம் ஆருக்கு முன்னாடி வவல் இருக்கனால டவுன்வர்ட் ஆர் போடணும். ஆர் எம் ஆருக்கு மேலே ஏ வவல் வைக்கணும் ஆம். நெக்ஸ்ட் ஆர்மி ஆர்மின்னு சொல்லுவோம் ஆர் எம் அபோவ் தி லைன்ல ஆர் எம் ஆர்மி ஏ வவல் வச்சு நீங்க மீ எம்முக்கு அடுத்து இ வவல் வைக்கணும் ஆர்மி. நெக்ஸ்ட் ஆர்மர் ஆர்மர்னு சொல்லுவோம் ஆர் எம் டவுன்வர்ட் ஆர் ஏ ஆர்மர். நெக்ஸ்ட் ஆர்க்னு சொல்லும்போது ஆர் கே டவுன்வர்ட் ஆர் கே இங்கே ஏ வவல்.
ஆர்க். நெக்ஸ்ட் ஏரோ. ஏரோன்னு சொல்லும்போது ஆர் மட்டும்தான் வரும். அப்போ டவுன்வர்ட் ஆர் போட்டு இங்க ஏ வவல் ஆர், ரோ இங்க இதுக்கு அடுத்து டேஷ் வவல் போட்டோம். அப்போ ஏ ரோ. நெக்ஸ்ட் அரியர். அரியர்னு சொல்லும்போது ஆர் ஆர், அரி இயர். டவுன்வர்ட் ஆர் டவுன்வர்ட் ஆர். இங்க ஒரு ஏ வவல் ஆர், ரி இ வவல் வந்து ஆருக்கு முன்ன இ போட்டுட்டு அடுத்துதான் ஆரை ரீட் பண்ணோம். அப்போ அரி இயர், இ ஐயர். நெக்ஸ்ட் ரோ. ரோன்னு சொல்லும்போது ஆருக்கு முன்னாடி வவல் இல்லை. இப்போ நம்ம அப்வர்ட் ஆர் பண்ணோம். ஆர் ஓ வவல், ஓ டேஷ் வவல். நெக்ஸ்ட் ரோடு. ரோடுன்னு சொல்லும்போது ஆர் டி, ஆர் டி ஓ வவல். நெக்ஸ்ட் ரோச். ரோச்சும் போது ஆர் சே, ஆர் சே ஓ வவல். நெக்ஸ்ட் ரோப். ரோப்னு போது ஆர் பி, ஆர் பி ஓ வவல். நெக்ஸ்ட் மோல். மோல் போய் எம் எல், எம் எல் ஓ டேஷ் வவல். நெக்ஸ்ட் புக். என்ன உள்ளது த்ரூ தி லைன்ல ஊ வவல். இப்போ புக். புக்குன்னு போது பி கே, பி கே டேஷ் வவல். நெக்ஸ்ட் டுக்கு. டுக்குன்னு போது டி கே, டி கே டேஷ் வவல், டுக்கு. நெக்ஸ்ட் லுக்கு. லுக்குன்னு சொல்லும்போது எல்லும் கேயும், எல் கே டேஷ் வவல். நெக்ஸ்ட் லூப். லூப்னு சொல்லும்போது எல் பி, எல் பி டேஷ் வவல். நெக்ஸ்ட் ரூட். ரூட் சொல்லும்போது ஆர் டி, ஆர் டி டேஷ் வவல். நெக்ஸ்ட் ஷீக். ஷீக் சொல்லும்போது இஷ் கே, இஷ் கே, கேக்கு மேலே டேஷ் வவல், ஷீக்.